இப்போ வயிறுனா உங்களுக்கு தெரியும், பசிங்கிற சொல்லு இல்லாமல் ஒழிக்கணுங்கிறது என்னுடைய இது. அதனால் என்ன சொல்கிறேன், வேலை இல்லை என்ற சொல்லுக்கு இனி வேலை இல்லை, வறுமைக்கும் வறுமை வரும், பசிக்கும் பசி வரும், பைந்தமிழர் ஆட்சியிலேன்னு சொல்கிறது காரணம் தான். பசிங்கிற சொல்ல இல்லாமல் ஒழிச்சிருவேன். அது நீங்கள் சும்மா விளையாட்டு சொல்ல, உண்மையிலே ஒழிப்பேன். நீங்கள் சும்மா ஒப்புக்கு, ஏன்னா நான் இலவசம் தர்றேன்னு சொல்லலையே. அதுதான் சிறாரு. நீங்கள் இப்படி வெற்று வாக்குறுதிகளை கொடுக்குறவன், அடிக்கடி வாக்குறுதி கொடுக்குறவன் நிறைவேற்ற மாட்டான், சும்மா சொல்லி விடுறது. இங்கே பாருங்க, சுழன்றும் ஏற்பின்னது உலகம், அதனால் உழந்தும் உழவே தலைன்ட்டார். உழவு தாண்டா, அதுக்கு பின்னாடி தாண்டா எல்லாம்ட்டார். இதில் என்னென்ன, இந்த வேளாண்மையை இவங்க நம்ம மக்களுக்கு எல்லாருக்கும் ஒரு இது இருக்குது, படிக்காதவன் செய்கிற தொழில். எனக்கு வேளாண்மை தொழில் இல்லை, நம் வாழ்க்கை முறை, நம்முடைய பண்பாடு, கலாச்சாரம் என்பதை என் அன்பு சொந்தங்கள் புரிஞ்சுக்கணும். ஆதியில் நாம் செஞ்சது அதுதான். வேளாண்மை என்பது தொழில் அல்ல. அது திரும்ப சொல்கிறது, படிக்காதவன் செய்கிறது. படிக்காதவனுக்கு தான் பசிக்கும், படித்தவனுக்கு பசிக்காதான்னு கேட்டால் அவங்கள்ட்ட பதில் இல்லை. என் அன்பு உடன் பிறந்தார்களே, நீங்கள் சாஃப்ட்வேரில் வேலை செஞ்சாலும் சாப்பிட்டு போய் தான் வேலை செய்யணும். நீங்கள் விண்கலத்தை விண்வெளிக்கு அனுப்பலாம், அந்த விஞ்ஞானிக்கு சோறு விவசாயி தான் அனுப்பணும். சந்திர மண்டலத்துக்கு அனுப்பலாம் சயின்டிஸ்ட் சந்திராயனை, அந்த சயின்டிஸ்டுக்கு சாப்பாடு நம்ம சம்சாரி தான் அனுப்பணும். இதை கவனத்தில் வச்சுக்கிட்டு கவனிச்சிங்கன்னா அது புரியும். அப்போ வேளாண்மை என்பது ஒரு தொழில் அல்ல, அது நம் வாழ்வியல், நம் பண்பாடு, நம் தொன்று தொட்ட மரபு. அப்போ குழந்தைக்கு ஒரு தாய் பால் ஊட்டுவது எப்படி தொழில் இல்லையோ, அப்படி பூமி தாய் தன் பிள்ளைகளுக்கு சோறு ஊட்டுவதும் தொழில் அல்லங்கிறார் நம்முடைய அப்பா நம்மால் வரவர்கள். அப்போது ஒரு வாழ்க்கை முறை, நமது தொன்று தொட்ட பண்பாடு, அடிப்படை உயிர் தேவையில் ஒன்று உணவு தேவையாக தான் இருக்குது. அந்த உணவு தேவையிலேயே நீ தற்சார்பு அடையலை, தன்னிறைவு அடையலைன்னா பஞ்ச நாடாக போய் பிறரிடத்துல உணவுக்கு கையேந்துறதான் பிச்சை. ஒரு நாடு வெங்காயம் பருப்புக்கு வெளிநாட்டில் கையேந்தது, வெங்காயத்தை இறக்குமதி செய்து பாலைவன நாட்டில், எகிப்தில், ஈஜிப்தில் இறக்குமதி செய்து இவ்வளோ வளர்த்த வச்சு ஒரு பாலைவன நாட்டில் பருப்பை விளைவிக்க முடியல. ஆனால் காரை ஏற்றுமதி செய்து, சோறை இறக்குமதி செய்து, எப்படி பாருங்க. அப்போ உணவு தேவைக்கு இருக்கிற ஒரே இது, அதை நிறைவு செய்யறது இருக்கிற ஒன்று வேளாண்மை தான். அப்போ வேளாண்மை கைவிட்ட எல்லா நாடும் உலகத்தில் பிச்சடிக்கும். உங்களுக்கு தெரியும், சோமாலியா, நைஜீரியா, இன்னைக்கு வெனிசுலா, ரஷ்யாவே உடஞ்சது காரணம் தொழில் வளர்ச்சின்னு போயிட்டு உணவுக்கு ரொட்டி துண்டுக்காக பகிர்வு கடையில் நின்னதுனால தான் பிரிஞ்சு போயிட்டேன். இப்போ எங்களுடைய நாட்டுக்கு அந்த நிலைமை வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன், பிச்சை எடுக்கிற நிலைமை வைக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அப்போ நீ என்ன செய்வாய்மா, அந்த வேளாண்மையை நானே, நீ என்ன, உனக்கு அரை காசுனாலும் அரசாங்க காசாக இருக்கணும், காசுனாலும் கவர்மெண்ட் காசாக இருக்கணும், இது ஒரு நோய். நானே அரசு பணியாற்றுறேன் வாடா அப்படின்னா இது சிரிக்கிறது. சாராயம் விற்கிறவன் கவர்மெண்ட் வேலையாக இருக்கலாம், அரசு வேலையாக இருக்கலாம். உலகத்துக்கு சாப்பாடு போடுற விவசாயி அரசு வேலை பார்க்கக்கூடாதா? அது அரசு வேலையாக்கக்கூடாதா? எங்கள் தாத்தா மாதாவரத்தில் ஒரு பால் பண்ணை வச்சுருந்தார்ல காமராஜ், அதில் எல்லாருமே வேலை செஞ்சது அரசு வேலை தானே. என்ன உனக்கு பிரச்சனை? குப்பை அல்றவன் அரசாங்க பணியாக இருக்கலாம், இவன் அரசாங்க பணியாக இருக்கலாம், சாராயம் ஊற்றி கொடுக்குறோம் அரசாங்க பண்ணலாம். ஆடு மாட்டுக்கு ஊசி போடுற டாக்டர் வெட்டினியர் டாக்டர், கவர்மெண்ட் டாக்டர். ஆனால் ஆடு மாடு வளர்க்குறவன் அரசு பணியாகிக்க கூடாது. இது ஒரு நோய், இது. ஒரு நாட்டில் ஒரு வேளாண்குடி மகன் வளர்கிறான் என்றால் அந்த நாடு வளருது. ஒரு நாட்டில் ஒரு வேளாண்குடி மகன் வாழ முடியாது, தற்கொலை செய்து கொண்டு சாகிறான் என்றால் அந்த நாடு இல்லை, சுடுகாடு. இன்னைக்கு அவன் சாகிறத உங்களுக்கு தொலைக்காட்சியில் தாள்களில் செய்தி, நாளைக்கு நீங்கள் சோறு இல்லாமல் சாக போகிறதுக்கு எச்சரிக்கை, முன்னறிவிப்பு என்பதை அறிவு சமூகம் அறியணும். கடைசி மீனும் பிடிபட்ட பிறகு, கடைசி மரமும் வெட்டப்பட்ட பிறகு, கடைசி நதியும் நஞ்சான பிறகுதான் தெரியும் இவர்களுக்கு பணத்தை சாப்பிட முடியாது என்று. கவிஞன் எழுதுனது, அவன் வழியில் எழுதி வச்சிருக்கான், உணர்ந்து எழுதுறான். எங்கள் பாட்டி சொல்ற அறிவு மூதாட்டி அவ, பசி வந்தால் 10 பறந்து போயிருமாடா, மானம், குடிப்பிறப்பு, தானம், தவம், இந்த பாருங்க, உயர்ச்சி, தொழில் முயற்சி, காமம் எல்லாம் பறந்து போயிடும்னா. அப்போ அடிப்படையில் நீ மனிதனாகவே இருக்க மாட்டேங்கிறாங்க. அதனால அந்த பசியை ஒழிக்கணும். பசிங்கிற சொல்லு இல்லாமல் உங்களுக்கு தெரியாது, 28 விழுக்காடு இரவு உணவு இல்லாமல் இந்த நாட்டில் தூங்க போகிறாங்க. பல கோடிக்கணக்கான பச்சிளம் குழந்தைகள் பசியோடு படுக்க போகிறாங்க. ஆனால் நீங்கள் எழுதி வச்சுக்கிறீங்க, என் நாட்டில் எங்கள்கிட்ட அதிகாரம் வரும்போது பசிங்கிற சொல் இல்லாமல் நான் ஒழிக்கலை, நான் பிரபாகரன் இல்லை. அப்புறம் இங்கே இதில் என்ன இருக்குன்னா, ரசாயன உரம் கீழே இருந்து வருங்க, ரசாயன உரம் மேலே பூச்சிக்கொல்லி, அப்போது கீழையும் நஞ்சு மேலையும் நஞ்சு, விளையிறது நஞ்சா விளையுது. அதனால தான் எங்கள் அப்பா என்ன சொல்கிறாங்க, நஞ்சில்லா உணவு அதுவே நம் கனவு. நீ நம்ம இயற்கை வேளாண்மை, வேளாண்மைன்னு சொல்கிறோம். வேளாண்மையும் இயற்கை தான். அப்போ இயற்கை ஏன் சேர்க்க வேண்டியிருக்கு? செயற்கையாக ஒரு ரசாயன வேளாண்மை வந்துடுச்சு. அப்போ அதை தூக்கிட்டு அது உரத்துக்கு என்ன பண்ணுவது, அது ஆடு மாடு வளர்க்குறனே, அந்த ஆடு மாட்டு கழிவுலேருந்து இயற்கை வேளாண்மை செய்யணும். ஒரு நஞ்சு இருக்காது. என் பிள்ளைகளுக்கு ஒரு நஞ்சுன்னு ஒன்று சொல்ல முடியாது. அப்போ வேளாண்மையை முன்னிறுத்திய பொருளாதாரத்தை நாங்கள் கட்டமைக்கிறதுனால
அதை தற்சார்பு, பசுமை, தாய்மை பொருளாதாரம்னு சொல்கிறோம். இப்போ நான் இப்போ பில்கேட்ஸ் உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு கணிப்பொறி துறையில் அவர் சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில் அவர் தான் பிதாமகன். அவர் 2,70,000 ஏக்கரில் அமெரிக்காவில் வேளாண்மை செய்கிறார். அவர்கிட்ட கேட்குறாங்க, ஏன் பில்கேட்ஸு இங்கே வேளாண்மை செய்கிறாயின்னு. அவருக்கு தெரிஞ்சிருக்கு நான் சொல்கிற மாதிரி சாஃப்ட்வேரில் வேலை செஞ்சாலும் சாஃப்ட் போய் தான் வேலை செய்யணும்னு. அவர் என்ன சொல்கிறார், அங்கே தான் நிலையான பொருளாதாரம் இருக்குது, அங்கே தான் எல்லாருக்கும் வேலை வாய்ப்பை கொடுக்க முடியுங்கிறது. எல்லாருக்கும் வேலை வாய்ப்பை நான் எப்படி கொடுக்குறேன்னு பாருங்கள், இப்போ கொஞ்சம் காட்டுவேன் பின்னாடி. அப்போ அரசே வேளாண்மை செய்யுது, நானே வேளாண்மை செஞ்சிடுறேன். எங்கு பார்த்தாலும் பண்ணை நிலங்கள், கூட்டு பண்ணை வேளாண் நிலங்கள் 1000 ஏக்கர், 100 ஏக்கர், 200 ஏக்கர், 300 ஏக்கர்னு நான் எடுத்துறேன். நிலம் இல்லைன்னா என் மக்கள்கிட்ட குத்தகைக்கு எடுத்துக்கிறேன், ஒத்திக்கு எடுத்துக்கிறேன். 25 ஆண்டுக்கு ஆங்கிலத்தில் லீஸுங்கிறோம்ல, அப்படி எடுத்து. இப்போ உங்களுக்கு தெரியும், நானே வேளாண்மை செய்கிறேன். வேளாண்மை செஞ்சு அங்கே முல்லை, மருதம், நெய்தல், அங்காடி என்று பிரிச்சிடுறேன். பிரித்து எல்லா இடத்துலையும் வச்சிடறோம். ஒரே விலை தான். இப்போ வேளாண் அமைச்சகத்துக்கு கீழே ஒரு குழு இருக்கும், வேளாண் பெருமக்களை கொண்டு. அது நாடங்களும் தக்காளி 1 கிலோனா 1 கிலோ அவங்க தீர்மானிக்கிற விலைக்கு விற்போம். வெங்காயம் இத்தனை ரூபாய்னா இத்தனை. இங்கே விலை ஏறிடுச்சு இறங்கிடுச்சுலாம் அது இல்லை. இவங்கள மாதிரி விளைய வச்ச நெல் முளைகள் அல்ல தெருவில் போட்டு முளைக்க வைக்கிறது இல்லை. மாவட்ட தலைநகர் தோறும் உணவு சேமிப்பு கிடங்கு இருக்கும், முறையாக கொள்முதல் செய்து பத்திரப்படுத்தி வைப்போம். பசிங்கிற சொல்லு இருக்காது, ஏன்னா நாங்களே கொடுத்துருவோம் என் மக்களுக்கு. என்னுடைய பெரிய கனவு பசி இல்லாமல் ஒழிக்கணுங்கிறது தான்.